புளோரிடா. அமெரிக்காவோட புளோரிடால இருக்கக்கூடிய மியாமில ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை முடியுமா? முடியாதா? அப்படிங்கிற பேச்சுவார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா, நடக்க இருக்கு. ரஷ்யன் அஃபீஷியல்ஸ் வரப்போறாங்க. அமெரிக்கா கூட வந்து பார்த்தீங்கன்னா, பேசப் போறாங்க. இந்த வாரத்துக்குள்ள வீக்கெண்டுக்குள்ள அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ ரஷ்யன்ஸ் தரப்புலருந்து வருவாங்க. அந்த டெலிகேட்ஸ் வருவாங்க. டெலிகேஷன்ஸ். ஸோ அதேபோல அமெரிக்க தரப்புலருந்து வருவாங்க. என்ன பேசுனாங்க பெர்லின்ல அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அந்த ரஷ்ய தரப்புலருந்து என்ன ஒத்துக்க போறாங்க. ஆக்சுவலா இவங்க மீடியாலாம் இது போல பேசறதெல்லாம் பேசிக்கிறாங்களா? இல்ல பேக்கிரவுண்ட்ல உண்மையாலுமே அமைதிக்காக அந்த பாகப் பிரிவினை நடக்குதா? அப்படிங்கிறது தெரியல. மீடியாக்கள்ல பேசுறது வேறையா இருக்கும். பேக்கிரவுண்ட்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் வேறையா இருக்கும் இல்லையா? ஸோ அதுபோலயா? அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. ஏன்னா ஃபெயிலியர் அப்படின்னா இவ்ளோ தூரம் ரஷ்ய தரப்புலருந்து டிராவல் பண்ணி போணும் அப்படின்ற நீட் இல்ல இல்லையா? இப்ப இப்படி இருக்கும் சமயத்துல ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் ஒரு பெரிய ஸ்பீச் குடுத்திருக்காரு. டிஃபென்ஸ் மினிஸ்டர் பெல்லோஸ் அவர்கள் பேசியிருக்கிறாரு. அது ஒரு பெரிய டாபிக். அத நம்ம அடுத்த பதிவுல பார்க்கலாம். ஸோ இது போல ஈவென்ட்ஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அதுல ஒரு வேர்ட் அவர் சொல்லியிருப்பாரு. அ உக்ரைன் நம்ம கண்ணு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக் ஆயிட்டு இருக்கு. அது ஒரு ஸ்டேட்ஹுட்டாவே இல்ல அப்படிங்கிறது போல. அது ஒரு நாடாவே இல்ல. தனித்தனியா பொழக்கப் போகுது அப்படிங்கிறது போல அவர் வந்து பேசியிருந்தாரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏன்னா கோல்டன் டாய்லெட்ஸ் இது பார்த்தாலே தெரியலையா? நாடு எந்த அளவுக்கு மோசமா போயிருக்கு அப்படிங்கிறது போல உக்ரைன குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் பல விஷயங்கள் பேசியிருந்தாரு. இதுல சும்மா ஒரு துணுக்கு செய்தி சொன்னேன். ஸோ இத வச்சு பார்க்கும்போது அமெரிக்கால பேசுனாங்க. நல்ல விஷயங்கள் நடந்தா பரவால்ல. இல்லன்னா சிக்கல் தான். ஏன்னா, இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை மட்டும் இல்ல. இந்த இடத்துல புளோரிடால உட்கார்ந்து பேசும்போது மேபி வெனிசுலாவ பத்தி பேசுவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அதுக்கான காரணங்களும் இருக்கு. முதல்ல 2 விஷயம். பேக்கிரவுண்ட்ல அமைதி மட்டும் தானா? இல்ல பிரிப்பேர் ஆகுறாங்களான்ற கேள்வி இருக்கு. இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனைக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ரஷ்யா, உக்ரைன். செகண்ட் பாயிண்ட் வெனிசுலாவ பத்தி. இதுல முதல் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனி. ஜெர்மனியோட பார்லிமென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. 50 பில்லியன் யூரோ அளவுல மிலிட்டரி பர்ச்சேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுல ஜெர்மனி ஹெவியா வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆகுறாங்க. அதிகமான ஆயுதங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியுது. இதுல பேசிக்கான எக்யூப்மென்ட்ஸ், இன்ஃபான்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள், ஹவிட்சர்ஸ் ஸோ இது போல பல விஷயங்கள். அவங்க நாட்டு ராணுவத்துக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள். ஸோ 50 பில்லியன் யூரோ அப்படிங்கும்போது, ஜெர்மனி கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் குடுத்துட்டாங்க இல்லையா உக்ரைனுக்கு. அத திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஸ்டாக் எல்லாத்தையும் ஸ்டாக் பேல்ஸ் வந்து பண்ண ரெடி பண்றதுக்காகவும் பார்க்கலாம். இல்ல ஜெர்மனி தயாராகுதா? அப்படிங்கிறது போலயும் பார்க்கலாம். ஏன்னா 2 விஷயம் இருக்கு. இந்த ஒரு விஷயத்தினால மட்டும் இல்ல. இந்த 50 இந்த ஐரிஸ்-டி சிஸ்டம், இந்த ஆரோ 3 இந்த இஸ்ரேல் கிட்ட இருந்து வாங்குனாங்க இல்லையா டிஃபென்ஸ் சிஸ்டம். ஸோ இதெல்லாம் மட்டும் செலவு பண்ணல. ரிகானிசன்ஸ் சேட்டலைட் மிலிட்டரி பர்ப்பஸ்க்காகலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெர்மனி தரப்புல இருந்து அலோகேட் பண்ணிக்கிறாங்க. இந்த 50 பில்லியன் யூரோல. அதிகப்படியான டிஃபென்ஸ நோக்கி வந்து பண்ண ஜெர்மனி நகருதா? இப்ப அப்படியே எஸ்டோனியாக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கங்க. ஏன்னா இது ஒரு செய்திய வச்சு மட்டும் கன்ஃபார்ம் பண்றது இல்ல. இப்ப எஸ்டோனியாக்கு வந்துட்டோம் அப்படின்னா, ரஷ்யாக்கும் எஸ்டோனியாக்கும் இருக்கக்கூடிய பார்டர் பகுதிகள்ல டிஃபென்ஸ் லைன் தோண்ட ஆரம்பிச்சுட்டாங்க. மொத்தம் 600 பங்கர்ஸ், டிஃபென்சிவ் பங்கர்ஸ் வந்து ரெடி பண்ணணும். இதுல 5 பங்கர் வந்து பார்த்தீங்கன்னா, ரெடி பண்ணி முடிச்சுட்டாங்க. பார்டர் பகுதியில ரஷ்யாவோட பார்டர் பகுதியில ரெடி பண்ணிட்டாங்க. 2027 எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறாங்க. மேபி 2026ல இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்தாலும், 1 வருஷத்துல ரெடி ஆயிருவாங்களா? அப்படின்ற கேள்விகள் வருது. ஸோ 2027ஓட இறுதிக்குள்ள, நாங்க இந்த பங்கர்ஸ்லாம் முடிச்சுருவோம். இந்த பங்கர்ஸ் எதுக்குன்னா, ஹவிட்சர்ஸ் அட்டாக் பண்றது. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, பெலிஸ்டிக் மிசைல் இந்த மிசைல்லாம் தூக்கி வீசுறாங்களே ரஷ்யா. ஸோ அதுபோல விஷயங்கள் வந்து பாதுகாக்கிறதுக்காக வீரர்கள நாங்க புரொடெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறது போல எஸ்டோனியா தரப்புலருந்து தோண்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அப்படியே இந்த பால்டிக்ஸ் டிஃபென்ஸ் இருக்கு இல்லையா? அப்படியே இந்த போலாண்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தோண்ட போறாங்க. இந்த இடத்துல தோண்டுனாங்க அப்படின்னா, எதுக்கு ரெடி ஆகுறாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இப்போ இப்படி இருக்கும் நேரத்துல, இது வந்து ரெடி ஆகுறாங்களா? இல்ல பேசுறாங்களா? டெம்பரரியா பாஸ் ஆகுதா? அப்படிங்கிறது இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை. இப்ப அடுத்தது, அப்படியே இந்த வெனிசுலா சைடுல வந்துட்டோம்னா, முதல்ல அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்தாங்க. மொத்தம் 2 ரெசல்யூஷன் கொண்டு வந்து பாத்தாங்க. டெமோக்ராட்ஸ் தரப்புலருந்து. நம்மளோட அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இருக்கிறார் இல்லையா? அவரு தேவதூதர். அவர் கேட்டு கடவுள் சொல்றத கேட்டு செஞ்சுட்டு இருக்கிறார். தேவர்களின் செல்ல குழந்தை அல்லவா அவர். செஞ்சுட்டு இருக்கிறார். இப்படி இருக்கக்கூடிய நபர் வந்து பாத்தீங்கன்னா, அவர் எதுக்கு தேவையில்லாம வெனிசுவேலால அக்ரஷன் காட்டுறாரு? முதல்ல இதெல்லாம் நிறுத்தணும். ராணுவத்த அதிகமா குமிக்கிறத நிறுத்தணும் அப்படிங்கிறது போல ரெசல்யூஷன்ஸ் வகை வகையா கொண்டு வந்து பாக்குறாங்க டெமோக்ராட்ஸ். 2 ரெசல்யூஷன் கொண்டு வந்தாங்க. 2மே ஃபெயில் ஆயிடுச்சு. ஏன்னா மெஜாரிட்டி கிடையாது. இதுல என்னன்னா டெமோக்ராட்ஸே வந்து பாத்தீங்கன்னா, ரிபப்ளிகன்ஸ்க்கு ஆதரவா ஓட்டு போடுறாரு. அது ட்ரம்ப் அவர்களுக்கு. ஏன்னா தேவர் குழந்தை அல்லவா அவர். சோ அதனால அவருக்கு ஆதரவா வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போடுறாங்க. முதல்ல வந்து அமெரிக்காவோட ராணுவ படைய ரிமூவ் பண்ணணும்.
இது போல தீவிரவாத ஆர்கனைசேஷன் சொல்லி டெர்ம் பண்ணிட்டு வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்றதை ஸ்டாப் பண்ணும் அப்படிங்கிறது போல கொண்டு வந்தாங்க. இதுக்கு 216 பேர் முடியாது, பிரசிடென்ட் செய்யறது சரி அப்படிங்கிறது போல ஓட்டு போட்டாங்க. 210 பேர் வந்து கொண்டு வாங்க அப்படிங்கறதுனால மெஜாரிட்டி இல்லை இல்லையா? ஸோ அதனால அந்த ரெசல்யூஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து இது போல வெனிசுவேலாக்கு எகெயின்ஸ்டா சண்டை பிடிக்கக்கூடிய மனப்பான்மை நிறுத்தணும், காங்கிரஸ்ல அப்ரூவ் வாங்காம எதையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது போல கொண்டு வந்தாங்க. காங்கிரஸ்ல அப்ரூவ் வாங்காம எதுவும் செய்யக்கூடாதுன்னு கொண்டு வந்ததுக்கு முடியாது அப்படின்னு 213 பேர், யாரு ரிபப்ளிகன்ஸ் கூட சில டெமோக்ராட்ஸும் 213 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போட்டுக்கிறாங்க. நோ, அமெரிக்க அதிபர் செய்யறது சரி அப்படிங்கிறது போல ஓட்டு போட்டுருக்காங்க. பண்ணிதான் தீரணும், விட்ரா பண்ணிதான் தீரணும் ராணுவத்தை அப்படிங்கிற போல 211 பேர். ஸோ இதுல என்ன தெரியுது, மெஜாரிட்டி இருக்கிறதுனால காங்கிரஸ்கிட்ட கேட்காமயே அவர் என்ன வேணா செஞ்சுக்கலாம். பட் ஆனா டைம் லிமிட் இருக்கு. 60 நாள் 90 நாள் திருப்பி அவர் காங்கிரஸ் சபையில போய் பர்மிஷன் வாங்கணும். மெஜாரிட்டி சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தாலே போதும். ஸோ மெஜாரிட்டி ரிபப்ளிகன்ஸ் கிட்ட இருக்கு. பாப்பா என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சமயம் ஆதரவு வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்களுக்கு இருக்கு, மெஜாரிட்டி இருக்கு. ஸோ அதனால பிரச்சனை இல்லையா? ஸோ இப்படி இருக்கும் நேரத்துல தான் வந்து பார்த்தா பிளாக்கேடு போட்டாரு ட்ரம்ப் அவர்கள். எந்த ஒரு ஆயில் டேங்கர்ஸ் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் வெனிசுவேலாக்கு வரக்கூடாது, நேவல் பிளாக்கேடு போட்டாரு. ஸோ நேவல் பிளாக்கேடு போட்ட ஒரு காரணத்தினால இப்ப வெனிசுவேலாவோட நேவி இருக்காங்க இல்லையா, அவங்க எஸ்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வெசல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவங்க எஸ்கார்ட் பண்ணி கொண்டு போய் வெளியே விட்டுட்டு இருக்காங்க. அவங்களோட எக்கனாமிக் எக்ஸ்க்ளூசிவ் ஜோன்ல இருந்து கொஞ்சம் பத்திரமா கொண்டு போய் விட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஷிப் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆயில் ஏதாவது ப்ரொடியூஸ் பண்ணது வெனிசுவேலா கிட்ட இருந்து வாங்குறதோ இல்ல எடுத்துட்டு போறதோ இது போல வெனிசுவேலா கிட்ட இருந்தா எல்லாரும் வாங்கிட்டு போறாங்க. ஸோ அந்த ஷிப் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வெனிசுவேலாவோட கடற்படை வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கு. வெனிசுவேலாவோட F-16 வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கரையோரங்கள்ல பறந்துகிட்டே இருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போருக்கான அறிகுறி அப்படிங்கிறதோட தெரியுது. ஸோ ஒன்ஸ் இந்த கப்பல்கள் எல்லாம் பறக்கக்கூடாது, நேவல் பிளாக்கேட் போட்டிருக்கேன், அதையும் மீறி நீ வச்சுட்டு இருக்கிறியா அப்படிங்கிறது வந்து பண்ணா நேவி அட்டாக் பண்ணாங்கன்னா அப்புறம் போர் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அந்த ஒரு தருணத்துக்காக வெயிட் பண்றாங்களா? இப்ப நடக்கக்கூடிய இந்த மியாமி மீட்டிங்ல எல்லாம் பேசிக்குவாங்களா அப்படின்னு கேள்வி இருக்கு. ஏன்னா இவர் நாவல் பிளாக்கேட்னு சொன்னார் இல்லையா, இவர் பிளாக்கேட் ஓடும்போது சீனாவோட ஒரு கப்பல் கேலக்சி 3 அப்படியே எனக்கு என்ன பயமா இருக்கே அப்படிங்கிறதுல அங்கேயே பதுங்கி நின்னுச்சு. கிளம்பி இருக்க வேண்டியதாமா, பட் ஆனா கிளம்பாம டெர்மினல்லயே நின்னுக்கு. ஸோ வந்து ஆளுங்கெல்லாம் வந்து கூட்டிட்டு போனா வா பத்திரமா கூட்டு போறேன்னு யாராவது வந்து கூட்டிட்டு போனா தான் போவாங்க. இல்லைன்னா நேவல் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெனிசுவேலா ஒன்னொன்னா கூட்டிட்டு போகும்போது இதையும் கூட்டிட்டு போனா போவாங்களோ என்னமோ தெரியல. ஏன்னா இதெல்லாம் சாங்ஷன்ல இருக்கு. இந்த கேலக்சி 3 இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஷன்ல இருக்கு. ஸோ சீனா என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது பார்த்தோம்னா இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நேவல் பிளாக்கெட் போடும்போது ட்ரம்ப் அவர்கள் போட்டதுக்கு அப்புறம் எந்த நேவல் ஃபோர்ஸுமே இல்லாம தனியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்கோ கப்பல் உள்ள வெனிசுவேலாவை நோக்கி வண்டி எடு, எவன் வந்து கேட்கறான்னு பார்ப்போம் அப்படிங்கிறது போல உள்ள ஒரு வண்டி வந்திருக்கு. யாருன்னா ரஷ்யா ஹைப்ரான். ஸோ அந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெனிசுவேலாக்குள்ள வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல ஈரான் புடிச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வர்த்தகத்தை முடக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்க்குறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வெனிசுவேலா பிரச்சனை அடுத்து வெடிக்குது அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். சரி ஓகே, எல்லா பக்கத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க தரப்புல இருந்து இந்த ஆளுமையை காட்டுறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஏன்னா C5 அப்படிங்கிறத சொல்றாரு இல்லையா, பிரிக்ஸுக்கு ஆல்டர்னேட்டிவா இவர் C5 கொண்டு வர ட்ரை பண்றாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா பியூரா சீனா, ரஷ்யா, இந்தியா அந்த சைடுல இருக்கு. அதுல வந்து அமெரிக்கா சேர்றதை விட அமெரிக்கா தலைமையில ஒரு அமைப்பு ஆரம்பிச்ச மாதிரி இருக்கணும் இல்லையா, அதானே மாப்பிள்ளைக்கு மரியாதையா இருக்கும். ஸோ அது போல ஒரு எண்ணத்துல இருக்கிறாரா என்ன ஏதுங்க தெரியல. ஸோ அதுக்கு ஆளுமையை காட்டணுமா இல்லையா, ஸோ அதுக்காக காட்டுறாரா என்ன ஏதுங்க தெரியல. ஒன்ஸ் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை முடியும், இல்ல மிகப்பெரும் அளவுல வெடிக்கும். ஸோ அப்படி நடக்குதுன்னா ரஷ்யா அழுத்தங்கள் கொடுக்கறதுக்காகவாச்சும் வெனிசுவேலா மேல கை வைப்பாங்களா ட்ரம்ப் அவர்கள்? என்ன நடக்க போனது வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது போல நடந்துச்சுன்னா கண்டிப்பா உலகம் முழுவதும் கான்ஃபிளிக்ஸ் எஸ்கலேஷன் ஆகும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இந்த பதிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சினா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கையோட நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் யூடியூப் மதிச்சு நம்ம சேனல் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்குன்ற நம்பிக்கையில இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும். நம்ம அடுத்த பதிவு சந்திக்கலாம். ஸ்டே சேஃப். பை.